விஜய் கடைசி படத்துல இந்த 2 பேரும் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாராமே. தளபதி ரகசியங்கள் அம்பலம். சினிமா துறையில பல வெற்றி படங்களை கொடுத்து அதிக அளவிலான ரசிகர்களை வச்சிருக்கிற நடிகர்களோட வரிசையில முன்னணி நடிகராய் இருக்கிறவர் தான் விஜய். 1992 ஆண்டுல நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்திலிருந்து 2023 ஆண்டு வெளியான லியோ படம் வரைக்குமே பல தோல்விகளை சந்திச்சாலுமே மிக அதிகமான வெற்றிகளை பார்த்திருக்கிறாரு. திரையுலகத்துக்கு வந்த முதல்ல பல விமர்சனங்களையும் கேளிக்கைகளையும் பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட சிறந்த நடிப்பால பல வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே வந்த விஜய் மக்கள் மனதுல நீங்காத இடத்தை பிடித்து அதிக அளவு ரசிகர்கள் கூட்டங்களை சேர்த்துக்கிட்டாரு. பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்குமே இவருக்கு இருக்கிற ரசிகர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. 90s கிட்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் 2K கிட்ஸ் வரைக்குமே முக்கால் வாசி பேர் இவருடைய ரசிகர்களா தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவரு தன்னோட சிறந்த நடிப்பால அனைவரோட மனசுலயுமே ஒரு பெரிய இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. இவர் தன்னோட கடின உழைப்பால மென்மேலும் வளர்ந்து இன்னைக்கு சினிமா திரையுலகத்துல ஒரு பெரிய ஸ்டாராவே இருக்கிறாரு. இந்த நிலையில கடந்த ஒரு வருட காலமா தன்னோட நற்பணி மன்றம் சார்பா பல நல்ல விஷயங்களை மக்களுக்காக செஞ்சுட்டு வந்தாரு. நிவாரண உதவி கொடுக்கிறது, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்குவிக்கிறது போல பல பரிசுகள் கொடுக்கிறது போன்ற பல விதமான பொது செயல்களையும் ஈடுபட்டு வந்தாரு. இத பார்த்த ரசிகர்களும் பொதுமக்களும் இவர் அரசியலுக்கு வருவாரோ அப்படின்னு கேள்விகளா கேட்டாங்க. இதை தொடர்ந்து இவரு இப்போ அரசியல்லையும் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. திரையுலகத்துல பெரிய ஸ்டாரா வந்துகிட்டு இருந்த நிலையில இப்போ மொத்தமா அரசியல நுழைய போறதா சொல்லி இருக்கிறாரு. மேலும் கடைசியா 2 படங்கள்ல விஜய் நடிக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இவர் அரசியல நுழைஞ்சதுக்கு அப்புறமா அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு அதிக அளவு எதிர்பார்ப்புலையும் இருக்கிறாங்க மக்கள். அரசியல நுழையறதுக்கு முன்ன பல உதவிகளை மக்களுக்காக செஞ்சுட்டு வந்ததால மக்கள் விஜய ரொம்பவே வரவேற்கிறாங்க. இதுவரைக்கும் தன்னோட படத்துல இசை வெளியீட்டு விழாக்கள், படத்தோட ப்ரமோஷன், வெற்றி விழாக்கள், விருது வழங்குற நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகள்ல மட்டும் கலந்துகிட்டு வந்தாரு. அதோட தன்னோட ரசிகர்களை பார்த்தாலே மேல மேல உயரமான இடத்துல இருந்து செல்ஃபி எடுத்துக் கொள்வாரு. அதுவுமே இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வரும். ஆனா இவர் அரசியல நுழைஞ்சதுக்கு அப்புறமா இவருடைய நிலைமை சற்று மொத்தமா வேற மாதிரி இருக்குது. பல நபர்களோட நின்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதிகமா மக்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல நுழையறதால இது எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இருந்தாலுமே முன்னாடி இருந்த விஜய்க்கும் இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு இருக்கிற விஜய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத பொதுவாவே பார்க்க முடியுது அப்படின்னு இணையதளங்கள்ல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இந்த நிலையில இப்போ கேரளாவுக்கு சென்றிருக்கிறாராம் விஜய். அங்கு அவரோட ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களால நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறாரு. மேலும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்கிட்டயுமே நல்லா பேசி இருக்கிறாரு. மேலும் இவருக்கு மாலைகளும் போட்டிருக்கிறாங்க அவரோட கேரள ரசிகர்கள். அப்படி இவர் மாலை அணிஞ்சு பிரம்மாண்டமா நிற்கிற புகைப்படம் ஒன்ன இணையதளத்துல பதிவு செஞ்சு ஒரு அரசியல் விமர்சகர் எப்படி இருந்த நான் அப்படின்ற கேப்ஷனை போட்டு விஜயோட புகைப்படத்தை பதிவிட்டு இருக்கிறாரு. இது இப்போ இணையதளத்துல ரொம்பவே பேசு பொருளா மாறிட்டு வருது.